வணக்கம். நான் தாஜ் நூர். இன்னைக்கு இந்த ஞானக்கிருக்கன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கோம். இசை வெளியீட்டு விழா மட்டும் இல்லை, இசை திருவிழாவாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதில் மொத்தம் 6 பாடல்கள் பண்ணியிருக்கோம். இந்த 6 பாடல்களும் முத்துக்குமார், மோகன்ராஜ், கபிலன், யுகபாரதி, அறிவுமதி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாடல் பர்டிகுலராக சொல்லணும்னாக்கா, ஒத்த உசிரை கொண்டு வந்தோம், ஓசியில் கொண்டு வந்தோம்னு ஒரு பாடல். இந்த பாடலை ஜெயமுரசு அவர்களும் பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி மதுரை மறிக்குழுந்துன்ற ஒரு பாடல், இதை ஹரிச்சரனும் சைந்தவி அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வித்தியாசம்னு எல்லாம் சொல்லுவாங்க, பட் இது உண்மையான ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த அளவுக்கு மேக்கிங் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. கேமராமேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புகிறேன். வணக்கம், நான் செல்வகுமார், ஞானகிரகன் படத்தினுடைய கேமராமேன். இதனுடைய ஃபஸ்ட்டு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டேரக்டர் இளையதேவன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லாருக்கும் கரெக்டான டீமோ கரெக்டான கதையோ அமையும்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு தெரியல. கதை கிடைக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும், கதை இருக்காது. இந்த வகையில் நான் ரொம்ப பெரிய லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டான ஸ்கிரிப்டோட, வெல் எக்யூப்டோட, கரெக்ட் ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல பட்டாளங்களோட, டெக்னிக்கல் டீமும் ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைச்ச ஒரு சரியான படம்னு நினைக்கிறேன். அது சரியான முறையில் செஞ்சு கொடுத்துருக்கேன். வணக்கம், நான் தனியல் பாலாஜி. ஞானக்கிருக்கன் இந்த படத்தில் நான் ஹீரோவோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஏஜ் குரூப்பில் வரும், 25, 35 and 45 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்து கேரக்டர், ஒரு நல்ல அட்டம், ஒரு லைவான ஒரு கேரக்டர். ஹீரோ ஆக்சுவலாக எங்கள் டைரக்டரோட அப்பா கேரக்டர் நான் பண்ணது. ரொம்ப லைவாக இருக்கும். நிறைய மக்கள் நான் நடிச்சிட்டு இருக்கும்போது நடந்த பாராட்டுகள், அதே பாராட்டு படம் ரிலீஸ் ஆன போதும் தொடரும். அப்புறம் இந்த படத்தை பத்தினா உண்மையாவே நூறு மிக பிரமாதமா இசையமைச்சிருக்கீங்க. இந்த தாலாட்டு பாட்டு மிக அழகா இருக்கு, அற்புதமா இளையதேவன் படமாக்கி இருக்காரு. அப்புறம் மதுரை மறிக்கொழுந்து வாசனை சாங் பழைய மெலடியை கேட்கற மாதிரி இருக்கு. அதை விட எல்லாமே உண்மையாவே ஒன்ஸ் மோர் கேட்க தகுதியுள்ள ஒரு பாட்டு ஒத்த உசுரை வாங்கி வந்தன்னு ஒரு பாட்டு. இனி டாஸ்மாக் கடைகளோட தேசிய கீதம் அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட இயக்குனருக்கு இது முதல் படம் அப்படின்னாங்க. ரெண்டாவது அவரும் ஆக்டிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பெரிய விஷயம். ஏன்னா அந்த படத்தோட சாங் ட்ரைலர்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. குறிப்பாக மியூசிக் டைரக்டர் நல்ல சாங்ஸ் பண்ணியிருந்தாரு. படத்தோட ஹீரோ டேனியல் பாலாஜி ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே ஒரு படத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டெக்னீஷியன் டீம், தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒன்றா இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை இறைவனை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர். இந்த படம் இதோட எனக்கு அவ்வளோதான் லிமிட், நான் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு இருந்துடாம எல்லா பாரத்தையும் தான் மேலே போட்டுக்கிட்டாரு. ஒரு சின்ன இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்க, ஒரு க்ரௌடில் பின்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம ஒரு பொண்ணு நிற்குதுன்னா அதை கட் பண்ணிட்டு திருப்பி அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லுவாரு, நீ இப்படி பண்ணுமா அப்படின்னு. அது தெரியக்கூட தெரியாது கேமரால. பட் அவருக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், அதுதான் அவர் மைண்ட்ல. இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சமீபத்தில் இந்த நூற்றாண்டு விழா, இந்த சினிமாவுக்கான நூற்றாண்டு விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசின விஷயத்துல எனக்கு ரொம்ப சிறப்பா பட்ட ஒரு விஷயம், நான் முதல்ல பேச ஆரம்பிச்ச அதே விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம யாரையாவது கௌரவிக்கணும்னா ரொம்ப முக்கியமா கௌரவிக்க வேண்டியது கலை ரசிகர்களை தான் கவனிக்கணும். ரசிகர்கள் இல்லைன்னா சினிமா இந்த 100 வருஷத்தை தாண்டி வந்திருக்காது. அவங்கள ரசிக்கிறது தான் இதோட, அவங்கள கௌரவிக்கிறது தான் சரியான விஷயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அந்த நூற்றாண்டு விழாவில் சில காரணங்களால சில பேரை மேடையில கௌரவிக்க முடியாம போயிருக்கலாம். திரு பாரதி ராஜா அவர்கள் இந்த நூற்றாண்டு சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவரை கௌரவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமைனா ரசிகர்களாகிய நம்மளுடைய கடமை. அதனால ரசிகர்களாகிய உங்களுக்கு முன்னாடி அவரை இந்த நூற்றாண்டு விழாவில் ஏதாவது அவருக்கு ஒரு பரிசு கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ, அது ஒரு பெரிய மலையா இருக்கலாம். நாங்க ஒரு சின்ன லெவலில் அவரை கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு நினைவு பரிசு அவருக்கு இப்போது. இன்னைக்கு கூட ஆனந்த விகடன்ல போட்டிருக்காங்க, சில நடிகர்களோட பேரை போட்டு விஜயகாந்த், பார்த்திபன், வடிவேலு, கார்த்திக் இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஆணை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்களுக்காவது அரசியல் லாபம்னு ஒண்ணு இருக்கு, விஜயகாந்தோ கார்த்திக்லாம். நான் ஒரு பாவமும் செய்யாதவன், என் பேர் அதுல எதுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்காக ஒரு 10 நிமிஷம் அங்க ஒதுக்கப்பட்டது மிஸ்டர் செல்வமணிக்கு தெரியும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நானே முடிவு பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதுல கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறதை விட அடுத்த வருஷத்துல ஒரு சிறப்பான மரியாதைக்குரிய ஒரு படத்தை நம்ம செய்யலாம். இந்த கேப்ல அந்த ஒரு வாரத்தை கூட நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு நானே வரலன்னு சொன்னேனே தவிர அந்த நிகழ்ச்சியில என்ன யாரும் வர வேண்டாம்னு சொல்லலைங்கிறது நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மோரோவர் எங்கேயோ அரை இடத்துல தவறாவே நான் ஒரு திமுக காரன்ற மாதிரியே ஒரு நினைப்பு பதிவாயிருக்கு. நான் திமுக தான். திரைப்பட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் நான். ஆனா என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு தேசிய விருது கிடைச்சதுனால நான் அதிமுகவை மாறிட்டேன். அனைத்து இந்திய திரைப்பட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனாக நான் மாறிவிட்டேன். எனக்கு இந்த திமுக அதிமுக இதை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா மட்டும்தான். நான் நம்புறது ரசிகர்களாகி உங்களை மட்டும்தான். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல திரு பாரதிராஜா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா மட்டுமே நினைக்கிறேனே தவிர மற்றபடி நம்ம தமிழக முதல்வருடைய திட்டங்கள்ல இந்த அம்மா உணவகம் வந்த உடனே கியூல போய் நின்று அந்த உணவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கடிதம் போட்டேன். நான் அவங்களை எங்க பாராட்டணும்னு நினைக்கணும், டெஃபினட்டா அங்க நிச்சயமா நான் கொஞ்சம் கூட தயங்காம பாராட்டுவேன். இதை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒப்பனை இருக்கக்கூடாது என்பதை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும் காலத்திலேயே ஒப்பனை இருக்கக்கூடாது, ஒப்பனை இல்லாமல் உண்மை சொல்ல வேண்டும், இந்த மண்ணின் வாசம் தெரியணும்னு. அதை ஏதோ நான் கூட கொஞ்சம் அப்படியே பூசி கீசி சொன்னது. ரொம்ப அழகா எந்த பூச்சும் இல்லாமல் எந்த ஒப்பனை இல்லாமல் களம் கூட களத்துல கூட கொஞ்சம் எது ஏதோ அது அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மிகைப்படுத்தவில்லை. கேள்விதான். களம் நன்றாக இருக்கிறது, காட்சிகள் நன்றாக இருக்கிறது, ஈரம் தெரிகிறது, கனமான கதாபாத்திரங்கள் தெரிகிறது. இந்த இவ்வளவு இன்னும் படம் பார்க்கல, கனமான கதாபாத்திரம் தெரியும், அருமையான கதை எங்கேயோ உள்ளது தெரியுது. அதனால இந்த படம் உனக்கு மிகப்பெரிய விலாசத்தை கொடுக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. டெக்னிக்கலா வேணா கிரேனை தூக்கி போட்டு இல்ல 72 லைன் போட்டு டிஐ பண்ணி கழுது, அதெல்லாம் மாடர்னிட்டி. ஈரம் தெரிகிறது, பெரிய இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுல போட்டு ஜிம்மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒளிப்பதிவோட ரொம்ப யதார்த்தமாகும். இட்ஸ் குட். நான் சாதாரண ஒரு நண்பன்கிட்ட பேசினாலே புரியறதுப்பாங்க எல்லாரும். நான் புரிகிற மாதிரி எனக்கு பேச தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால எங்க கலை உலக ஜாம்பான்களை வைத்துக் கொண்டு நான் நன்றி சொல்வதை விட வேற எதையும் சொல்ல விரும்பவில்லை.